தோழர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம். தோழர்களே, மார்க்சியத்தின் உள்ளடக்கமாக இருப்பது இயக்கவியல் பொருள் முதல்வாத தத்துவம், அரசியல் பொருளாதாரம், விஞ்ஞான சோஷலிசம் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். அதுல விஞ்ஞான சோஷலிசத்தை இன்னைக்கு பேச இருக்கிறேன். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று மார்க்ஸ் பத்தி எங்கெல்ஸ் குறிப்பிடும்போது வரலாறு பற்றிய பொருள் முதல்வாத கருத்தோட்டம், உபரிமதிப்பு ஆகிய மாபெரும் 2 கண்டுபிடிப்புகளுக்காக மார்க்ஸுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றார். அதோட அவர் நிறுத்தல. இந்த கண்டுபிடிப்புகளின் விளைவாக சோஷலிசம் ஒரு விஞ்ஞானம் ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு தெரிவது மார்க்ஸுக்கு முன்பே சோஷலிசம் இருந்தது என்பதும், அதிலிருந்து வேறுபட்டு வரலாற்று பொருள் முதல்வாதம், உபரி மதிப்பு இரண்டையும் உள்ளடக்கி இருப்பதால் மார்க்சின் சோஷலிசம் விஞ்ஞான சோஷலிசமாக இருக்கிறது என்பதாகும். எனவே இதை பற்றி பேசினாலே மார்க்ஸ் கூறிய தத்துவம், பொருளாதாரம், சோஷலிசம் 3ஐயும் உள்ளடக்கி ஓரளவு பேசிட முடியும். 2வது, நடைமுறையில சோஷலிசம் என்பது எப்போதும் அனைவரின் பேசு பொருளா இருக்கு. உதாரணமா, நம்ம அரசியலமைப்பின் முன்னுரையில் சோஷலிஸ்ட் என்ற வார்த்தையை நீக்க வேண்டுமென பாஜக சொன்னது பெரும் சர்ச்சையாகி கடும் எதிர்ப்பு எழுந்தது. அதோடு இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளை தவிர நேரு, அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்டோரும் சோஷலிசம் பேசியிருக்காங்க. இப்போ முதல்ல நம்மளுடைய அரசியலமைப்பின் முன்னுரையில உள்ள சோஷலிஸ்ட் என்ற வார்த்தை குறித்து பார்ப்போம். சோவியத் சோஷலிஸ்ட் குடியரசுகளின் ஒன்றியம் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யா 1991ஆம் ஆண்டு வீழ்ச்சி அடைந்த பின்பு 1993இல் ஏற்படுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்துல சோஷலிஸ்ட் என்ற வார்த்தையே நீக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி அல்பேனியா, கம்போடியா, உக்ரைன், யுகேஸ்லாவியா உள்ளிட்ட பல நாடுகள் இதே போல சோஷலிசம் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டன. சீனா, கியூபா, வடகொரியா, லாவோஸ், வியட்நாம் ஆகிய தங்களை சோஷலிச குடியரசு நாடுகளாக அறிவித்துக் கொள்கின்றன. அல்ஜீரியா, பங்களாதேஷ், கயானா, இந்தியா, போர்ச்சுகீஸ், நேபாள், நிகரகுவா, ஸ்ரீலங்கா, தான்சேனியா இந்த மாதிரியான நாடுகள் இன்னொன்று இருக்க. இந்த தான்சேனியா உள்ளிட்ட நாடுகள் சோஷலிஸ்ட் என்ற வார்த்தையை அரசியலமைப்புல இணைத்து கொண்டுள்ளன. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, சுயாட்சி கொண்ட சோஷலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பினுடைய முன்னுரை கூறுது. 2015ஆம் ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ விளம்பரத்துல சோஷலிச மற்றும் மத சார்பற்ற என்ற வார்த்தைகள் இடம்பெறாததால காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உட்பட பலர் அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு பாஜக என்ன விளக்கம் கொடுத்ததுன்னா, 1950ஆம் ஆண்டின் மூல அரசியலமைப்பின் முன்னுரையை காட்டும் நோக்கத்தில் அது வெளியிடப்பட்டதே தவிர மற்றபடி மாற்றும் நோக்கம் எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் பலருக்கு நமது என்ன தெரிய வந்துச்சுன்னா, நமது மூல அரசியலமைப்புல, அதாவது ஒரிஜினல் 1950 முதன்முறையாக இது பண்ணப்பட்ட முன்னுரையில சோஷலிஸ்ட் மதசார்பற்ற என்ற 2 வார்த்தைகளுமே இருந்ததில்லை என்பது தெரிய வந்துச்சு. அந்த சமயத்துல நீதிமன்றத்திலும் அதுக்கு வெளியேயும் நடைபெற்ற விவாதங்களின் போதுதான் வேற சில சுவாரஸ்யமான விவரங்கள் வெளிவந்தன. இந்திய அரசியலமைப்பு சபையினுடைய வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த பேராசிரியர் KT ஷா, அவர் ஒரு பொருளாதார நிபுணர், வழக்கறிஞர் மற்றும் சோஷலிஸ்ட். அவர் 1942 நவம்பர் 15 இந்தியா அரசியலமைப்பின் வரைவில் ஒரு திருத்தத்தை முன்மொழிஞ்சார். இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு, அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இருப்பத இந்தியா மதசார்பற்ற கூட்டாட்சி சோஷலிச மாநிலங்களின் ஒன்றியம், இந்தியா ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் விச் ஆர் ஈக்குவல் இன்டர்சி என மாற்றணும் அப்படின்னு கோர்றாரு. வரைவுக்குழுனுடைய தலைவரான அம்பேத்கர் அந்த முன்மொழிவை இறுதியா நிராகரிச்சிடுறாரு.
ஷாவுக்கு பதிலளித்த அம்பேத்கர், அரசின் கொள்கை என்னவாக இருக்க வேணும், சமூகம் மற்றும் அதன் பொருளாதாரம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பது காலம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். மேலும் முகவரியில சோசியலிசம் அப்படின்னு சேர்க்கப்பட்டால் அது எதிர்கால சந்ததியினர் தங்கள் பாதையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல வரையனுடைய 31வது பிரிவு செல்வம் குவிவதை தடுப்பது மற்றும் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்குவது போன்றவற்றை கூறுவதை சுட்டிக்காட்டி உண்மையில அவையே சோசியலிச விதிகள் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். சோசியலிச லட்சியங்கள் ஏற்கனவே வழிகாட்டுதல் கொள்கைகள் இருக்கு. அதனால இந்தியாவை மிகவும் சமத்துவமான சமூகத்தை நோக்கி வழிநடத்துவது அரசியலமைப்பு ரீதியாக சாத்தியமாகும் அப்படின்னு அம்பேத்கர் வாதிட்டார். இத குறித்து நேரு 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்ற உரையில கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சோசியலிசத்தை ஆதரிக்கிறேன், இந்தியாவும் சோசியலிசத்தை நோக்கி செல்லும் என நம்புகிறேன். ஆனால் இவ்வாறு நான் என் விருப்பப்படி சோசியலிஸ்ட் நாடாக இருக்க வேண்டும் என சேர்த்திருந்தால் அது சிலருக்கு ஏற்றதாகவும் சிலருக்கு எதிராகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் விரும்பியது இந்த தீர்மானம் அனைவருக்கும் ஏற்றத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதுதான். அம்பேத்கர் சொல்றதே தான் சொல்றாரு. ஏற்கனவே இருக்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் எனப்படும் வழிகாட்டல் கொள்கைகள் சோசியலிச எண்ணங்களைத்தான் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு அப்படின்னா இந்த வார்த்தைகள் எப்போது சேர்க்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வேடிக்கையான விஷயம் இதுல என்னன்னா, பேச்சுரிமை உட்பட பல உரிமைகளை பறித்து கடும் அடக்குமுறையை திணித்த எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது இந்திரா காங்கிரஸ் அரசு அரசியல் அமைப்புல திருத்தம் செஞ்சது. எல்லா அதிகாரங்களையும் ஒன்றிய அரசின் கீழ் ஒன்று குவிப்பதற்காக 1976ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அந்த 42வது சட்ட திருத்தத்துலதான் சோசியலிஸ்ட் மற்றும் மத சார்பற்ற என்ற சொற்கள் இணைக்கப்பட்டன. சோசியலிஸ்ட் அந்த சோசியலிஸ்ட் என்ற வார்த்தைக்கான விளக்கம் அதுல இடம்பெறல. அதே நேரத்துல பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களை விமர்சிக்க நீதிமன்றங்களுக்கு இருந்த அதிகாரம் குறைக்கப்பட்டது. அரசின் வழிகாட்டு கொள்கைகள் அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்றது அடிப்படை உரிமைகளை விட முக்கியம் அப்படின்றது அதுல சொல்லப்பட்டது. மாநிலங்களுடைய தன்னாட்சி உரிமைகள் குறைக்கப்பட்டது. இதெல்லாம் அந்த 42வது இதுல நடந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜகனுடைய சுப்பிரமணியன் சாமி உள்ளிட்ட சிலர் சோசியலிசம் மத சார்பின்மை என்ற வார்த்தைகளை அரசியல் அமைப்புல சேர்க்கப்பட்டதை எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செஞ்சாங்க. நவம்பர் 2024 உச்சநீதிமன்றம் அந்த 2 வார்த்தைகளும் அரசியல் அமைப்புல நீக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சது. இதை நான் ஏன் இங்க குறிப்பிடுறேன்னா, அந்த தீர்ப்புல சோசியலிசம் என்று தாங்கள் எதை கூறுகிறோம் என்பதை நீதிபதிகள் தெளிவாக கூறியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல அந்த 42வது அமெண்ட்மெண்ட்ல சோசியலிசம் அப்படின்றதுக்கான எந்த வரையறையுமே கிடையாது. வெறும் சோசியலிஸ்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்புல இந்தியாவுல சோசியலிசம் என்ற பொருள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் மிகவும் வேறுபட்டதாகும். எங்கள் சூழல்ல சமூக நீதி என்பதன் முக்கிய அர்த்தம் ஒரு நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதாகும். அதற்கு அப்பார் அது தனியார் துறையை தடுப்பதாக எப்போதும் இருந்ததில்லை. இன்று அந்த துறை சிறப்பாக வளர்ந்து வருகிறது. அதிலிருந்து நாம் எல்லாம் பயனடைந்துள்ளோம் அப்படின்றது அந்த தீர்ப்புல அவங்க சொல்றது. இது தவிர பல்வேறு வழக்குகள்ல நீதிமன்றங்கள் சோசியலிசம் அப்படின்றத நம்மளுடைய நீதிமன்றங்கள் விளக்கி இருக்கு. எக்ஸல் வேர்வேஸ் இந்திய ஒன்றியம் 1978 நடந்த வழக்குல சோசியலிசம் என்பது சொத்து உரிமையை அழிக்க வேண்டும் என்பதல்ல, அது பொது நலத்துக்காக வளங்களை பகிர்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றாங்க. 1989ஆம் ஆண்டு மினர்வா மில்ஸ்க்கும் இந்திய ஒன்றியத்துக்குமான இடையில நடைபெற்ற வழக்குல இந்திய சோசியலிசம் என்பது மார்க்சியமும் காந்திய சிந்தனைகளும் கலந்த ஒரு முறை, இது பெருமளவில் காந்திய சோசியலிசத்தையே சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1983 டிஎஸ் நக்காரா வழக்குல ஒரு
ஒரு சோசியலிச அரசின் முக்கிய நோக்கம் வருமானம் மற்றும் வாழ்க்கை தரங்கள் உள்ள சமமின்மையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே இதை வந்து சொல்லிச்சு. சோசியலிசம் என்ற வார்த்தை முன்னுரையில சேர்க்கப்படுவதற்கு முன்பாகவே 1962ஆம் ஆண்டு அகதாசி பதான்வேஸ் ஒரிசா அரசுக்கு இடையிலான வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தனியார் மற்றும் பொதுத்துறைகள் இரண்டும் இருக்கலாம் என்ற கலப்பு பொருளாதாரம் யோசனையை வந்து ஏத்துக்குது. அப்போ சொன்ன நம்ம அனைத்துமே முதலாளித்துவ அமைப்பிற்குள்ள மக்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வந்து விட முடியும் என்பதான ஒரு கற்பனாவாத சோசியலிச கருத்துக்கள் தான். ஏன்னா நாம இப்படி சொல்றோம்? மார்க்சிய விஞ்ஞான சோசியலிசம் இதனிடமிருந்து எப்படி மாறுபடுகிறது? மார்க்சுக்கு முன்னதாகவே சிலர் சோசியலிச கருத்துக்களை முன் வச்சாங்க. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருந்த காலத்துல தொழிலாளர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டதை கண்ட சிலர் அனைவருக்குமான சமத்துவம் உலக வேண்டும் என்பதான சோசியலிச கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க. அதுல முக்கியமானவர் ராபர்ட் ஓவன். அவரே ஒரு காட்டன் மில்லின் முதலாளி தான். ஒரு மாதிரி சோசியலிச சமூகத்தை வந்து உருவாக்க அவர் முயல்றாரு. தன்னுடைய தொழிற்சாலையில அன்றைக்கு இருந்த 14 மணி நேர பணி நேரத்தை 10 மணி நேரமாக அவர் குறைச்சாரு. அதே மாதிரி மழலையருக்கான பள்ளி உட்பட பல சீர்திருத்தங்களை வந்து அவர் செஞ்சாரு. ஒரு கட்டத்துல என்னன்னா எல்லா சொத்துக்களையும் வந்து அவர் இழந்தார். முதலாளித்துவம் சிறிதளவு வளர்ந்து வந்த காலகட்டத்துல வாழ்ந்த அவரால் வந்து தொழிலாளி முதலாளிக்கிடையே இருந்த வர்க்க பகமையை வந்து புரிஞ்சுக்க முடியல. அதனால அவருடைய சோசியலிசம் என்னவா இருந்ததுன்னா வெறும் கற்பனாவாதமாகவே இருந்தது. அவருக்கு பின் வந்த மார்க்ஸ் தான் வரலாற்று பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தில் முதலாளித்துவத்தை முதலில் விளக்கியவர். அவர் மார்க்ஸ் வந்து இயற்கை போன்றே சமூகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இயங்கியல் தத்துவத்தின் மூலம் மார்க்ஸ் வந்து சமூகத்தை வந்து விளக்குனாரு. வளர்ச்சி அடைந்து வந்த உற்பத்தி முறையின் காரணமாக நமக்கு தெரியும், அடிமை உடைமை, நில உடைமை, முதலாளித்துவம் என சமூகம் வளர்ச்சி அடைந்தது அறிவியல் பூர்வமாக விளக்கி தவிர்க்க முடியாமல் சோசியலிச சமூகம் வந்து அமையும் என்பதையும், முதலாளித்துவ சமூகத்துல கூலி உழைப்பிற்கும் மூலதனத்திற்கும் உள்ள உறவையும் வந்து மார்க்ஸ் தான் வந்து விளக்குறாரு. அதாவது தொழிலாளிகளுடைய முழு உழைப்பிற்கும் கூலி கொடுக்காம அதிலிருந்து அபகரிக்கப்படும் பணமே உபரி மதிப்பாக லாபமாக முதலாளிக்கு மூலதனமாக மாறுகிறது என்பதை விளக்கியவர் அவர் ஒருத்தர் தான். இப்போ மார்க்சின் உபரி மதிப்பு தத்துவம் இப்ப வந்து தேவையில்லாம போயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்கலாம். தொழில்நுட்பம் பெருமளவு வளர்ந்துட்ட இன்னைக்கும் வேலை நேரத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது முதலாளிகள் என்ன சொல்றாங்க, அதை குறைக்கணும்னு சொல்றாங்களே தவிர அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறது இல்லை. வேலை நேரத்தை அதிகரிக்கணும்ன்றதை தான் வந்து முதலாளிகள் வந்து சொல்றாங்க. அப்போ அது எதனால? கூலி கொடுக்கப்படாத உழைப்ப முடிஞ்ச வரைக்கும் அதிகரித்தால்தான், அதாவது வேலை நேரத்தை கூடுதல் ஆக்கினாதான் முதலாளிக்கு வந்து கூடுதல் லாபம். அதே போல உற்பத்தி முறையில நவீன இயந்திரத்தை புகுத்தி முதலாளி லாபம் பெற விரும்புறதால குறைவான தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க. இந்த காரணமா ஆட்குறைப்பு, வேலை இழப்பு வந்து நடக்குது. எனவே நம்ம இன்னைக்கும் இந்த எல்லாவற்றையும் வந்து பார்க்குறோம். உபரி மதிப்பு குறித்து மார்க்ஸ் சொன்ன அடிப்படை இன்றைக்கும் வந்து பொருந்துவதாக தான் அப்படியே வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, அடிப்படை வந்து மாறாத அதே சமயத்துல முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்து ஏகாதிபத்தியமாக மாற்றம் அடைந்தத மார்க்சிய வழியில லெனின் வந்து சிறப்பா விளக்குனாரு. ட்ரஸ்ட், கார்டர்கள், வங்கி, நிதி மூலதனம், இத பத்தியெல்லாம் வந்து லெனின் மிக வந்து சிறப்பாக பேசினார். உதாரணத்துக்கு ட்ரஸ்ட்ன்றதை நம்ம எளிமையா பார்ப்போம். இப்போ ஒரு நகரத்துல 10 பேக்கரி தனித்தனியா ரொட்டி விற்கிறாங்கன்னா அவங்களுக்கிடையே போட்டி நடக்கும். அப்போ அதனால ரொட்டி விற்பதற்காக விலையை வந்து குறைக்க வேண்டியிருக்கும், தரத்தை உயர்த்த வேண்டியிருக்கும். இந்த போட்டியினை தவிர்க்க பேக்கரிகள் ஒன்று சேர்ந்து ஒரே குழுவா, அதாவது ட்ரஸ்டா ஒன்றுபடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரே விலையை வந்து வைப்பாங்க, ரொட்டிய முன்பை விட சற்று குறைவா தயாரிப்பாங்க. இதனால என்ன ஆகும்?
விலை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். முன்பை விட ரொட்டி வந்து குறைவா கிடைக்கும். இதன் மூலம் பேக்கரிகளுக்கு அதிக லாபம், வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ நம்ம காலகட்டத்துல இதெல்லாம் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, ட்ரஸ்ட், கார்ட்டல், லெனின் காலத்தோட வந்து நிக்காம இன்னைக்கு வந்து எப்படிலாம் இருக்குன்னா, ஒலிகோபோலி, மோனோபோலி, மோனோஸ்போனி, டியோபோலி, காங்க்ளோமேட் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை வந்து சொல்லி விதவிதமா வந்து அது இன்னைக்கு விளக்குறாங்க. எல்லாம் எப்படி விளக்குனாலும் உலக சந்தையை தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்க முதலாளிகள் மேற்கொள்ளும் வெவ்வேறு வழிமுறைகளா வந்து இது இருக்குது. இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு புரிதலோட ஏற்படுத்திக்கிறது. கார்ட்டல்ன்றது என்னவா இருந்ததுன்னா, அவங்களுக்கு முறையான இதெல்லாம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்றேன் அது எது கார்ட்டலா இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையில பாத்தீங்கன்னா கூகுள், மெட்டா, அமேசான் ஆதிக்கம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட கூகுள் 90% தேடல் இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்துது. கூகுள் மற்றும் மெட்டா 60% டிஜிட்டல் விளம்பர சந்தையை வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஸ்மார்ட் போன் இயக்க முறைமைகள், இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, ஆப்பிள் வந்து ஓஎஸ், கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு, இதுல உலக அளவுல 100% இயக்க முறைகளை இவங்க தான் வந்து கட்டுப்படுத்துறாங்க. எரிபொருள் எண்ணெயில எக்ஸான் மொபில், ஷெவரான், ஷெல், பிபி இந்த மாதிரியான ஒரு கையை விட்டு எண்ணீற்ற உலகளாவிய எண்ணெய் உற்பத்தி, இவங்க உற்பத்தி விலை நிலை எல்லாத்தையும் வந்து இவங்க பெரிய தாக்கம் வந்து செய்கிறாங்க. உணவு மற்றும் பானத்துறை, ட்ரிங்க்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான இதில் நெஸ்லே, யூனிலிவர், பெப்சிகோ, கிராஃப்ட் ஹென்ஸ், கொக்கோ கோலா இந்த நிறுவனங்கள் முன்னிலையில் இருக்கு. இவங்க என்னன்னா பல்லாயிரம் பிராண்டுகளை வந்து ஓன் பண்ணி வச்சிருக்காங்க கையில். இதை தவிர ஒவ்வொரு துறை வாரையும் வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொன்னேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, போட்டியை வந்து சமாளிக்க தங்களுக்கு கீழ் உள்ள நிறுவனங்களை கட்டுப்படுத்த ஒன்ன சேர்றாங்க. அது லீகலாவோ இல்லீகலாவோ வந்து செய்யறாங்க. லீகல் இல்லீகல் அப்படின்றதுக்கு கூட இன்னைக்கு பல மாறுபட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து லீகல்னு சொல்றதையும் இவங்க உடைக்கிறாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எப்படி பண்ணாலுமே நிறுவனங்களை கட்டுப்படுத்த இவங்க வந்து ஒன்னா சேர்ந்தாலும் என்ன நடக்குதுன்னா, லாப வேட்கை, முதலாளித்துவத்தினுடைய குறிக்கோள் லாப வேட்கை. லாப வேட்கை காரணமா என்னன்னா, பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓயாம வந்து சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்றதுதான் வந்து ஒரு உண்மை. அதனால வந்து பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க. உதாரணமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, யுஎஸ் அரசாங்கம் கூகுளை எதிர்த்து 2023 ஒரு வழக்கு தொடர்ந்தது. ஏன்னா எல்லா தேடல், அந்த நம்ம சர்ச் பண்ற எல்லாத்தையும் வந்து கூகுளே வந்து ஒரு ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. இது வந்து நான் சொன்னேன்ல, சட்டப்படியான விதிமுறை மீறல்கள் வந்து அவங்க வச்சிருக்கிற இதை வந்து தாண்டி போகுது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிச்சு யுஎஸ் கவர்மெண்ட். அதே மாதிரி ஒபெக் தெரியும் உங்களுக்கு. ஒபெக் அமைப்பு எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடைய கூட்டமைப்பு. அது அந்த ஒபெக் தான் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒபெக் என்றது கார்ட்டல் வகைகள்ல வரும். அதாவது எந்த ஒரு இது ஒரு மறைமுகமான ரகசியமான ஒப்பந்தம் அவங்களுக்கு. அதை வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சந்தையை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை போல மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் ஒட்டுமொத்த உலக சந்தையை வந்து தங்கள் கீழே கொண்டு வர்றதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை வந்து பின்பற்றி. அடுத்து வந்து நிதி மூலதனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணமா அது என்னன்னா, ஒரு ஹேத்வேன்னு ஒரு கம்பெனி, அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி, அமெரிக்க கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி அப்படின்றது என்னன்னா, சொந்தமா தயாரிப்போ அல்லது சேவையோ வந்து செய்ய மாட்டாங்க. அது வந்து நிறுவனங்கள்ல பங்கு வைத்திருப்பதன் மூலம் மற்றவங்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க. இந்த ஹேத்வே பல நிறுவனங்களின் பங்குகளை வந்து வைத்திருக்கிறது. பங்குகளின் மூலம் சந்தையை வந்து கட்டுப்படுத்துது. பங்கு வச்சிருக்கிற முக்கிய நிறுவனங்கள்
இந்த நான் குறிப்பிட்ட அந்த ஹாத்வே எதுலலாம் வச்சிருக்குன்னா ஆப்பிள்ல பெருமளவுக்கு இது பங்கீடு பண்ணியிருக்கு. அதே போல கொக்கோ கோலா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஜியாஃபோன்றாங்க, அது வந்து இன்சூரன்ஸு, பிஎன்எஸ்எஃப் ரயில்வேன்றது டிரான்ஸ்போர்ட்டு. இங்கெல்லாம் இதுல எல்லாம் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இவங்க வந்து பங்குகளை வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த நிறுவனம் உற்பத்தியை வந்து ரொம்ப குறைவா வந்து செய்யும் சில இடங்கள்ல. இப்போ நம்ம டியூரசெல் தெரியும் இல்லையா, டியூரசெல், அதே மாதிரி வந்து டெய்ரி குயின், அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த ஒரு சின்ன சில உற்பத்தி நிறுவனங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நிறுவனங்கள் முழுமையா இந்த பர்ஷியர் ஹாத்வேக்கு வந்து சொந்தமானது. மற்ற நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய பங்குகளை மட்டும் வச்சு கட்டுப்படுத்துறது. அமெரிக்கா, யூகே, சீனா, சுவிட்சர்லாந்து, அப்புறம் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தான் உலகினுடைய முன்னணி நிதி மையங்களாக வந்து இருக்கு. இந்த நாடுகள் உலகின் மிகப்பெரிய நிதி முதலாளிகளுடைய மையமா இருக்கு. இதுல பன்னாட்டு வங்கிகள், சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் மற்றும் செல்வந்தர்களான தனிநபர்களும் வந்து அடங்குவாங்க. நிதி மூலதனம் என்பதை உற்பத்தியே நடக்கல என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்க கூடாது. வங்கிகள், பெரிய தொழில் நிறுவனங்கள்ல மிகப்பெரிய முதலீடுகளை வந்து செய்யறாங்க. இது வந்து தொழில் முனைவோருடைய மூலதனத்தோட பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்துது. அதாவது என்னன்னா, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உற்பத்தி செயல்பாடுகளையே வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்துறாங்க. உதாரணமா கோல்ட்மேன் சாக்ஸ்ன்ற ஒரு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய வங்கி, பல தொழில்துறை நிறுவனங்கள்ல இந்த வங்கி வந்து இது மாதிரி நிறைய வங்கிகள், பெரிய வங்கிகளை வந்து நம்ம சொல்ல முடியும். இவங்க எல்லாம் தொழில் உற்பத்தியினுடைய இவங்க நேரடியா உற்பத்தியில ஈடுபடுறது கிடையாது. ஆனா உற்பத்தி செய்யற மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இவங்க மிகப்பெரிய அளவுக்கு பங்குகளை வச்சு அதன் மூலமா வந்து லாபம் வந்து சம்பாதிக்கிறது. இன்னொன்னு சொல்ல போனா உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துறது. அப்போ முதலாளிகளுக்கு வேண்டியது வந்து எங்க போனாலும் பொருட்களை விற்பதற்கான ஒரு கட்டுப்பாடற்ற சந்தை. அதுதான் மார்க்சியம் நமக்கு வந்து சொல்றது. அது இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறது. 1947 அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் காட் எனப்படும் வர்த்தகம் மற்றும் சுங்கவரிக்கான பொது ஒப்பந்தம். அப்புறம் சர்வதேச நிதி மூல நிறுவனம் IMF, உலக வங்கி, காட் இந்த மூன்றாம் உலக நாடுகளை ஒரு அமைதியான முறையில சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம். 1960 பாத்தீங்கன்னா இந்த ஏகபோக முதலாளித்துவ நிறுவனங்கள் உலக உற்பத்தியும் சந்தையும் வந்து கட்டுப்படுத்துற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அந்நிய நேரடி முதலீடு, தடையற்ற வணிக ஒப்பந்தத்துல கீழே தான் இன்னைக்கு தொழிற்சங்க உரிமைகள் கூடாது, தடையற்று நாங்க சொல்லணும் அப்படின்றதான் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் தான் வந்து இவங்க வந்து பேசுறாங்க. தொழில்துறை மட்டும் இல்ல, பொருட்களை நேரடியா உற்பத்தி செய்யாத, அதாவது வர்த்தகத்தோட பொருட்களுடன் வர்த்தகத்துடன் நேரடி தொடர்பு இல்லாத சேவைத்துறை இருக்கு இல்லையா, வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, செய்தி தொடர்பு, அனைத்திலும் இன்னைக்கு வந்து அதுல ஏற்கனவே செயல்படுற நாடுகள்ல ஏற்கனவே செயல்பட்டு இருக்க எல்லா நிறுவனங்களையும் அழிச்சு இந்த பன்னாட்டு கம்பெனிகள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிறுவுறாங்க. குறிப்பா மூன்றாம் உலக நாடுகள் மீது பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவ, குறிப்பா வந்து அங்க இருக்கிற கல்வி, தொலைக்காட்சி எல்லாமே வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து கொண்டு வரப்படுது. ஒரு நாட்டினுடைய கனிம வளங்கள் குறைந்த விலையில கொள்ளையடிக்கிறது, அதுக்காக பொதுத்துறையை தனியார்மயமாக சொல்றது, இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காலம் முதல்ல இது வந்து துவங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ இது துவங்கின உடனே வந்து சிறு தொழில் வந்து அழிஞ்சது. நெசவு, மின்துறை, இரும்பு, ரப்பர், சிமெண்ட்டு, சணல் தொழில் எல்லாம் நலிவடைஞ்சிச்சு. பல லட்சம் தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்தாங்க. 1991 விவசாயத்துறையும் இதன் கீழே வந்து கொண்டு வரப்பட்டது. அப்பதான் உடனே என்னன்னா வருதுலாம், மானியங்களை குறைக்கணும், பொது விநியோக முறையை ஒழிக்கணும், நிலங்களை தனியாருக்கு ஒப்படைக்கணும், எல்லாமே வந்து இதுல வந்து அடங்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உயர் தொழில்நுட்பம், அந்நிய முதலீடு கிடைக்கும் அப்படின்னு வாதம் வச்சுதான் 1991 நரசிம்மராவ் கால காங்கிரஸ் வந்து இதை வந்து கொண்டு வந்துச்சு. பெரிய முதலாளிகளும் பெரும் நிலப்பரப்புகளுக்கும் ஆதரவா இந்த திட்டங்களை வந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வந்து இதை வந்து ஏற்றுச்சு. இன்னைக்கு பாஜக அரசு வேளாண், தொழிற்சாலை, பழங்குடிகள் எல்லா இடத்துலையும், நான் வந்து அது உங்களுக்கு சொல்லவே வேணாம்,
நம்ம 10 வருடகாலமாக எத்தனை விதமான சட்ட திருத்தங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ காங்கிரஸை காட்டிலும் பல மடங்கு ஒரு மிக வேகமாக வந்து இந்த விஷயங்களை வந்து பாஜக வந்து அமல்படுத்துது. இப்போ பெரு நிறுவனங்களுக்கு உதவிடணும் அப்படின்ற வகையில தான் இந்த உலக வங்கியும் உலக வர்த்தக அமைப்புமே வந்து செயல்படுது. இப்போ நம்ம வருவோம். இப்போ இதெல்லாம் வந்து எதை வந்து நிரூபிக்குது? மார்க்ஸ் சொன்ன தொழில்துறை முதலாளிகளுடைய சுரண்டலும் இங்க நீடிச்சுட்டு இருக்கு. அதே சமயத்துல உற்பத்தி செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு, அழுகி போகும் அளவிற்கு முதலாளித்துவம் வளர்ந்து ஏகாதிபத்தியமாக மாறிவிட்டது, வல்லரசுகளிடையே உலகம் பங்கிடப்படுது அப்படின்னு லெனின் சொன்னதும் இன்னைக்கு மிக வேகமாக நடைபெற்று வருவதை தான் வந்து நான் மேல் சொன்ன அத்தனையும் வந்து நிரூபிக்குது. அப்போ இதுக்கு மார்க்சியம் முன்வைத்த தீர்வு என்ன? முதலாளித்துவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதற்கான ஒரு புரட்சி நடத்தப்பட்டு பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையிலான அரசு அமையணும். நிலத்தையும் ஆலைகளையும் வந்து பொதுவுடைமை ஆக்குவதன் மூலமே இந்த சந்தை பொருளாதாரத்துக்கு முடிவு கட்டி திட்டமிட்ட பொருளாதாரத்தின் மூலம் சோசியலிச சமத்துவ சமூகத்தை படைக்க முடியும் என்றார் வந்து மார்க்ஸ். முதலாளித்துவ தனியுடைமையை ஒழிக்காம சமத்துவம் சோசியலிசம் சாத்தியம் இல்லைன்னு மார்க்சியம் சொல்லுது. சோசியலிசத்தினுடைய முதல் கட்டத்துல ஒருவர் ஆற்றிய உழைப்பின் அளவிற்கேற்ப ஊதியமும், இரண்டாவது கட்டத்துலதான் தேவைக்கேற்ப ஒருவருக்கு ஊதியம் தர முடியும்னு சொல்லிட்டு சிறிது கூட ஒரு கற்பனை இல்லாத யதார்த்தமான ஒரு விஞ்ஞான சோசியலிச மார்க்சியத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஒரு அரசு புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் கூட உடனடியாக எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்துட முடியாது, சமத்துவமா ஆக்க முடியாது, அதுல வந்து கட்டங்கள் இருக்குன்றத அவ்வளவு யதார்த்தத்தோடு எந்தவித கற்பனா வாதமும் இல்லாம வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து முன்வைக்கிறார். நேருவும் சோசியலிசம் பேசினாரு. ஆனா அவரே வந்து குறிப்பிடுறபடி அவர் வந்து பேசினது என்னன்னா ஃபேபியன் வகை சோசியலிசம். அவரே வந்து சொல்றாரு, அந்த ஃபேபியன் வகை சோசியலிசத்தின் செல்வாக்குக்கு ஆட்பட்டிருந்தத அவருடைய சில குறிப்புகள்ல வந்து நம்ம பார்க்கணும். ஃபேபியன் சோசியலிசம் அப்படின்னு வந்து என்னன்னா அது பிரிட்டிஷ் லேபர் கட்சியினுடைய ஒரு தத்துவம் சோசியலிசம். அதுக்கு ஃபேபியன்றது முன்னாடியே இருக்கு. மார்க்ஸ் காலத்திலேயே கூட வந்து ஃபேபியன் சோசியலிஸ்டுக்கான கட்சியா இல்ல, தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்க. மார்க்ஸ் எங்கல்ஸ் காலத்துல அது வந்து பெரியதாக இல்ல, லெனின் காலத்துல அது வந்து பெரியதாக இருக்கு. குறிப்பா அந்த பிரிட்டிஷ் லேபர் கட்சியினுடைய இது வந்து அது அந்த தத்துவத்தை சோசியலிசமா வந்து எடுத்துக்குது. இதுலதான் வந்து நம்ம நேரு வந்து இன்ஸ்பயர் ஆறாரு. அது என்ன வந்து என்னெல்லாம் வந்து சொல்லுதுன்னா, ஒண்ணு புரட்சியின் மூலமா இல்லாம மெதுவான படிப்படியான சீர்திருத்தம், அதுதான் சமத்துவம். தனி சொத்தை ஒழிச்சு திட்டமிட்ட பொருளாதாரத்தை பின்பற்றுவதற்கு பதிலா கலப்பு பொருளாதாரம், அதாவது தனியாருடைய அரசுடைய கூட்டு. மூணாவது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்துக்கு பதிலாக முதலாளித்துவ அரசின் சீர்திருத்தங்கள். இப்போ இது எல்லாம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறது. என்னன்னா இந்த வகை சோசியலிசம், அதாவது அது மார்க்சியத்துக்கு எதிரான ஒரு கற்பனாவாத சோசியலிசம். மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்றது நம்மள சிலருக்கு தெரியறதை விட ஆளும் வர்க்க முதலாளிகளுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். அதனாலதான் மார்க்சியத்தை அமைப்பு ரீதியா அழிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும், கருத்தியல் ரீதியா அழிக்க திருத்தல்வாதத்தையும் வந்து ஊக்குவிச்சுட்டு அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபண்டிங் நடக்குது இங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சந்தைக்காக பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவி குழந்தைகளை வந்து கொன்று கொண்டிருக்கிற பன்னாட்டு முதலாளிகள் அமைதியான முறையில தங்களுடைய சொத்தை தொழிலாளிக்கு மாத்தி கொடுத்துடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைச்சோம்னா அது அறிவே ஆகாது.
இந்தியாவுல தொழிலாளர்களையும், விவசாயிகளையும், பழங்குடிகளையும், பெண்களையும் கடும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிக்கிட்டோம். காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள்ல இராணுவத்தை நிறுத்தி வைத்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பாவி மக்களை ரத்த வெள்ளத்துல ஆழ்த்தியும் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கூட உறுதிப்படுத்தாதவங்க சமத்துவம், சோசியலிசம் வந்து பேசுறாங்க. அப்போ இதை அம்பலப்படுத்த மார்க்சியத்தின் விஞ்ஞான சோசியலிசத்தை நாம இன்னும் வந்து உரக்க பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். இதைதான் வந்து மார்க்ஸ் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்க அப்படின்னு சொன்னாரு. உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துற நிலைமையில கூட நம்ம என்னன்னா உள்ளூர் தொழிலாளர்களை ஒன்றுபடுத்த கூட முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு ஒரு தொழிலாளருக்கு எதிராக இன்னொரு தொழிலாளர் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலைமைகளை, குறிப்பா முக்கியமா வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். இன்னைக்கு ஒரே துறையில, அரசு துறையில கூட ஒரு நிரந்தர பணியாளரையும் ஒரு ஒப்பந்த பணியாளரையும் ஒரு தொழிலாளி வர்க்கத்தை ஒற்றுமையா இருக்க செய்ய விடாம ஒரு சூழலை வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் வந்து மார்க்சியம் அடிப்படையாக என்ன சொல்லியிருக்காங்க, லெனின் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி வளர்த்தெடுத்தார். இன்னைக்கு வந்து இந்த நிதி மூலதனம் தமிழ்நாடு உட்பட, இந்தியா உட்பட நிறைய விவரங்கள் இருக்கு. நான் அதுக்குள்ள வந்து போகல. அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இங்க வர ஹூண்டா, இங்க தமிழ்நாட்டுல வர சாம்சங் எப்படி வந்து தொழிலாளர்களுடைய நலன்களை பறிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஒரு ரொம்ப 1-2 தான் நான் சொல்றேன். இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க வந்து தங்கி நம்மளை வந்து சுரண்டி கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முதன்மை அளிக்கிற மாநிலமா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நிலைமைகள்ல ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு நம்ம மார்க்சியத்தை கொண்டு செல்வது நமது கடமையாக இருக்கு. அதுக்கு நம்மளுடைய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உயர்த்தி பிடிக்கிறதும், இந்த கற்பனையான சோசியலிச வாதங்களை வந்து நம்ம வந்து முறியடிக்கிறதும் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல மார்க்சினுடைய இந்த மே 5 பிறந்த தினத்துல அதற்கான ஒரு வாய்ப்பை அளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்.